வணக்கம் மக்களே. எஸ்பிஐல இருக்க மெயின்ஸுக்கு நம்ம ஒரு லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது ரியல் எக்ஸாம் மாதிரியே தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் கண்டக்ட் பண்ண போறோம். சோ இது நீங்க மொபைல் ஆப்ல நீங்க வந்து டெஸ்ட் எடுக்க முடியாது. ஒன்லி வெப்சைட்ல மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் எடுக்க முடியும். நீங்க லேப்டாப்ல எடுத்துக்கலாம், டேப்ல எடுத்துக்கலாம், போன்ல நீங்க குரோம்ல வந்து நீங்க வந்து அந்த வெப்சைட் லிங்க பேஸ்ட் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரியல் எக்ஸாம்ல உங்களுக்கு 2 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அங்க எப்ப மார்னிங் ஷிஃப்ட் டைம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த டெஸ்ட் வந்து 5th ஏப்ரல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே, சோ இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஒன்லி தமிழ்நாடு பீப்புள் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். பிகாஸ் இது ஸ்டேட் வைஸ் வேகன்சி அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை வந்து எழுதலாம். ஓகே, சோ இந்த டெஸ்ட் வந்து ஃப்ரீயான ஒண்ணுதான், யாருனாலும் ஓபன் டு ஆல் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இதுல வந்து செக்ஷன் சப்மிட் இருக்காது. நீங்க வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் முடிஞ்சாதான் அடுத்த செக்ஷன் போக முடியும். ஓகே, ஃபைனலா வந்து உங்களுக்கு அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் நீங்க முடியத்துலதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டே வந்து சப்மிட் ஆகும். ஓகே, அதே மாதிரி இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் வந்து இந்த டெஸ்ட் வந்து வெப்சைட்ல மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து பைலிங்குவல் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஓகே, எக்ஸாம்ல வந்து நீங்க வந்து அந்த ஸ்க்ரோலிங் பார்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நவுட்ட முடியாது இல்லையா, அதே மாதிரிதான் இங்கேயும் உங்களுக்கு இருக்க போது நீங்க மவுஸை வச்சுதான் என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா ட்ராக் பண்ண முடியும். ரியல் எக்ஸாம்ல எந்த லெவல்ல உங்களுக்கு டஃப்னஸ் இருக்குமோ, எந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கேட்பாங்களோ அப்டேட்டடா அதே மாதிரி தான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்கேயும் கேட்க போறோம். நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் இருக்கு. ஓகே, சோ அதுல வந்து நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா பண்ணலாம். சோ திருப்பி சொல்றேன், இது வந்து ஃப்ரீயான ஒண்ணுதான். ஓகே, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதுல ஒரு பாப்அப் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஓபன் ஆகும். உங்களோட எக்ஸாமினேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து, அதாவது ரியல் எக்ஸாம் உங்களுக்கு ஹால் டிக்கெட்ல வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை வந்து நீங்க அங்க என்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ரோல்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். அது கொடுத்த உடனே என்ரோல் ஆயிரும். 4ஆம் தேதி ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா செகண்ட் ஷிஃப்டா அப்படிங்கறத என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அதுலயே உங்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டைமிங்கும் என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்ஸை எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஒரு ரியல் எக்ஸாமுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு நடக்கிறதுல நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம், எதுல லேகா இருக்கும், எந்த செக்ஷன்ல நம்ம வந்து இதா இருக்கும் அப்படிங்கறத என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதனால இதுல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இதை எப்ப வரை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4th ஈவினிங் 6 PM வரை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு டெஸ்ட், அதாவது நம்ம இப்ப ஷிஃப்ட் 1 நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 2 டெஸ்ட் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. உங்களுக்கு ஷிஃப்ட் 2 டெஸ்ட் தான் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஷிஃப்ட் 1 என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான லிங்க் இருக்கு. எல்லா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிலிம்ஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. சோ இதையும் ஒரு டெஸ்டா எடுத்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல எந்த ரேங்க்ல இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும், வேகன்சி எவ்வளவு இருக்கு, நம்ம எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இதுல பண்ண தப்ப நம்ம எக்ஸாம்ஸ்ல பண்ணக்கூடாது. அதுக்காக தான் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் 5ஆம் தேதி என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். இதுல உள்ள மிஸ்டேக்ஸ் நீங்க ரியல் எக்ஸாம்ல என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிருக்கலாம். லிங்க் கீழே இருக்கு. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.